உங்களுக்கு வந்து எலுமிச்சை பழம் வந்து 108 எடுத்துக்கணும்னு சொன்னோம். இப்போ வந்து அந்த எலுமிச்சை பழத்தை வந்து 108 புழியறதுக்கு முன்னே அந்த ஹ்ரீம்ன்ற மந்திரம் சொல்லணும்னு சொன்னோம். இன்னொரு இது கூட பண்ணலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து ஒரு பக்கம் வைக்கும் போதும் ஹ்ரீம் ஹ்ரீம்னு சொல்லி 108 முறை அப்படின்னு சொல்லி வைக்கலாம். இந்த மஞ்சள் கிழங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் 1 கிலோ எடுத்துக்கலாம். இது வந்து 108 எலுமிச்சை பழத்துக்கு 1 கிலோ குண்டு மஞ்சள் எடுத்துக்கலாம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், எலுமிச்சை பழ சாரை அனுபவ ரீதியாக கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வாங்குகிற எலுமிச்சை பழம் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், இல்லை ரொம்ப பெருசாக இருக்கலாம். அதனால் பெரிய எலுமிச்சை பழம் சொல்கிறோம். அந்த அளவை பொறுத்து அந்த சாரை கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கிலோ மஞ்சள் எடுக்கும்பொழுது அதில் 10ல் 1 பாகம், அதாவது ஒரு 100 கிராம் வெங்காரமோ படிகாரம் 100 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் தான் பொடி பண்ணணும், அப்புறம் தான் பவுடர் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து 1/2 கிலோ மஞ்சள் எடுத்திங்கன்னா 50 கிராம் படிகாரம் 50 கிராம் வெங்காரம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த தூளை சேர்க்கறது மட்டும் உங்கள் அனுபவ ரீதியாக ஒரு சிட்டிகை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எடுத்த பிறகு இந்த வெங்காரத்தூளையும் சமமாக வந்து இந்த படிகாரத்தூளையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. வெங்காரத்தூளையும் படிகாரத்தூளையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. இந்த ரெண்டுத்தையும் கலந்திங்கன்னா லேசாக பிசுறு தட்டும். நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து கலக்கும்போது பிசுறு தட்டும். ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் பாருங்கள். ரொம்ப பவுடராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நரநரன்னு இருக்கக்கூடாது, மைதா பவுடர் மாதிரி பவுடராக இருக்கணும். இதை எடுத்து எலுமிச்சைப்பழ சாத்தில் நீங்கள் சாறில் சேர்த்துருங்க. எலுமிச்சைப்பழ சாறில் அப்படியே சேருங்க. இது மொத்தம் எலுமிச்சைப்பழ சாறில் சேர்த்துருங்க. இப்போ இந்த எலுமிச்சைப்பழ சாறை இந்த மஞ்சத்தூள் முழுகிற அளவு, ஒரு கணக்கு தெரிஞ்சால் முழுகிற அளவு நீங்கள் அப்படியே விடலாம். இந்த மஞ்சள் ஊறி முழுகிற அளவு வச்சுக்கோங்க. இந்த இதை அப்படியே நீங்கள் அசங்காமல் நிழலில் வச்சுருங்க. வெயில் படக்கூடாது, நிழலில் வச்சுருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி இந்த ஈரம் பூரா அப்படியே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் வரும். இந்த நல்லெண்ணெயை தொட்டு பிசறலாம். 2 நாள் 3 நாள் நீங்கள் சந்தர்ப்பத்தை தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து சில பேர் வந்து நல்லெண்ணெய் இல்லாமல் பசுநெய் விட்டு பிசுறுவாலம் உண்டு. ஆனால் நல்லெண்ணெய் விட்டு தான் பிசுற சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லெண்ணெயை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குங்குமத்தோட இயற்கையான வாசனை போயிடும். சில பேர் வந்து செயற்கையான வாசனை சேர்க்கவே வேண்டாம். செயற்கையான வாசனைகளை சேர்க்காதீங்க. நீங்கள் எந்த விதமான செயற்கையான வாசனைகளையும் இதில் சேர்க்கவே கூடாது. இதுக்கப்புறம் துர்காதேவியோட காயத்ரி ஒரு 108 உரு, ஒரு உருக்கு ஒரு சிட்டிகை எடுத்து சேர்த்துட்டு 108 உரு. அது எப்படின்றதை இப்போ சொல்கிறோம். இந்த மெரூன் கலர் ஆனதுக்கப்புறம் நல்ல பாருங்கள், நல்ல இது வந்து சிவப்பாயிடுது இல்லையா? இந்த நல்லெண்ணெயை தொட்டு அப்படியே பிசிறி காற்று புகாத ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம். பீங்கான் பாத்திரமாக இருந்தால் விசேஷம், மர டப்பாவாக இருந்தால் விசேஷம், போட்டு வச்சுடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து துர்கையோட காயத்ரி ஒன்று சொல்லி 108 தடவை துர்கை படத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு பயன்படுத்தலாம். இல்லைன்னா மகாலட்சுமி படத்துக்கு, அதாவது மகாதேவி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி, எல்லாருக்கும் தெரியும், மகாலட்சுமியோட காயத்ரி சொல்லி பூஜை பண்ணலாம். இது வந்து அதுக்கப்புறம் என்ன பிரயோகம் பண்ண போகிறீங்களோ அதுக்கு இந்த குங்குமத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த குங்குமம் வந்து தரமாக தயாராகிருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், குங்குமம் வந்து தரமான முறையில் தயாராகிடுதா இல்லையான்னு சந்தேகம் இருந்தால் இப்போ சொல்கிற சின்ன பரிசோதனை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் இந்த குங்குமத்தை போட்டுட்டோம் நீங்கள் நல்லா மடித்து அழுத்துனீங்கன்னா விரித்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவப்பு கலரே படியாது, மஞ்சள் தான் படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் கலர் படிஞ்சிருந்தால் நம்ம தரமான முறையில் இந்த குங்குமம் வந்து தயாராகிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பிரயோகம்னு பண்ணும் பொழுது இந்த குங்குமத்தை ஒரு சிட்டிகை எடுத்து துர்கையோட காயத்ரி சொல்லி ஒரு முறை, அது மாதிரி 108 முறை காயத்ரி சொல்லி 108 தடவை அர்ச்சனை பண்ணலாம். இல்லை துர்கையோட அர்ச்சனை சொல்லி பண்ணலாம், அல்லது மகாலட்சுமியோட காயத்ரி சொல்லியோ மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்லியோ நீங்கள் மகாலட்சுமியோட படத்துக்கோ பண்ணலாம். அதாவது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் எல்லாருக்கும் தெரியும். பிரகிருத்தியனமா, விகர்த்தியனமா, வித்யாயனமா, சர்வபூதேச பிரதாயனமா. அதேமாதிரி மகாலட்சுமி காயத்ரி தெரியும், துர்கா காயத்ரி தெரியும். இல்லைன்னா புஸ்தகம் கிடைக்கிறது, அதை பார்த்து நீங்கள் 108 முறை குத்த வழக்கிலையோ படத்துலையோ பண்ணி பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் இதை பிரயோகம் பண்ண வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தலாம். அது வசிய பிரயோகமாக இருந்தாலும், காரிய சித்திக்காக இருந்தாலும், பிரயாண லாபத்துக்காக இருந்தாலும், தன லாபத்துக்காக இருந்தாலும், கடன் ரோக நிவர்த்திக்காக இருந்தாலும், பாலரிஷ்ட தோஷ நிவர்த்திக்காக இருந்தாலும், எதுக்காக இருந்தாலும் அப்போ இந்த குங்குமத்தை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல பலன் தரும்.
இதை தவிர வீடுகளில் நீங்கள் எல்லா விதமான பூஜைகளுக்கும் பயன்படுத்தலாம். ரொம்ப விசேஷமானது. நாமே பண்ணி பயன்படுத்தும் பொழுது அதனோட பலன் மகத்துவமாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு பசு வளர்த்து அந்த பசுக்கு நல்ல பசுமையான தழைகளை கொடுத்து அதை பூஜித்து கண்ணுக்கும் பால் கொடுத்து நாமும் பால் எடுத்து அதிலேருந்து பயன்படுத்தக்கூடிய வெண்ணெய் நெய் எவ்வளோ மகத்துவமோ அதே மாதிரி சுத்தமான மகத்துவமானது. இது தரமானதாகவும் இருக்கும். சிறிய அளவில் நாமே பண்ணி பயன்படுத்தலாம். ஆனால் பொருளை பயன்படுத்தக்கூடிய அளவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே தெரிஞ்சுட்டுருவீங்க அனுபவபூர்வமாக. இப்போ மழை காலமாக இருந்தால் ஒரு நாள் கூடுதலாக பிடிக்கும் கலர் வரத்துக்கு. வெயில் காலமாக இருந்தால் சுலபமாக இது குங்குமம் வந்து கலர் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், மர பாக்ஸ்லேயோ அல்லது காற்று புகாத பீங்கான்லேயோ போட்டு வச்சிங்கன்னா பூச்சி வராமல் இருக்கும். நீண்ட காலம் பயன்படுத்தலாம். முதலே சொன்ன மாதிரி நகத்தால் தொடாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். இன்னும் அடுத்தடுத்து நிறைய சில அபூர்வமான விஷயங்கள், ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பூஜைக்கும் நம்ம பிரயோகங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய எந்திர மந்திர தைல ரகசியங்கள் எல்லாம் நம்ம ஒரு பகுதியிலும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இன்னும் நிறைய உங்களோட கலந்து பேச போகிறோம்.